ஆற்றல் மிகுந்த பேச்சாளர். என்னை போன்ற இளைஞர்களுக்கெல்லாம் பேச்சு திறமைக்கு ஒரு உச்சபட்ச எடுத்துக்காட்டாக இருப்பவர் நமது தமிழக வெற்றி கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ராஜ்மோகன் அவர்களை ஒரு பெரிய கரகோஷத்துடன் பேச அழைக்கிறேன். பெரியோர்களே, தாய்மார்களே, நல்லவர்களே, வல்லவர்களே, அண்ணாக்களே, அக்காக்களே, அம்மாக்களே, தங்கைகளே, தம்பிகளே, அவர்களே, இவர்களே, தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் வெற்றி கழக சொந்தங்களே, தமிழுக்கு முதல் வணக்கம். வெற்றி தலைவருக்கு உயிர் வணக்கம். பாசமிகு பொதுச் செயலாளருக்கு பாச வணக்கம். ஆற்றல் மிகு தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் சகோதரர் ஆதவ் அர்ஜுனாக்கு ஆற்றல் வணக்கம். தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செங்கோட்டையனுக்கு அறிவு வணக்கம். நடமாடும் நற்றமிழ் நயாகரா நாஞ்சில் சம்பத் அண்ணனுக்கு நல்வணக்கம். இதயத்திலிருந்து பேசிய செனோரா அசோக் அவர்களுக்கு அன்பு வணக்கம். தன் பேரோடு வீரத்தை ஸ்வீகரித்துக் கொண்ட மாவீரன் புரசை VS பாபு அண்ணவர்களுக்கு வீர வணக்கம். இந்த மண்ணை கடகத்தின் கோட்டையாக மாற்றிவிட்ட கழக மாவட்ட செயலாளர் தனிகா அவர்களுக்கு அன்பு வணக்கம். திரும்பிய திசையெல்லாம் பட்டொலி வீசி பறந்து கொண்டிருக்கக்கூடிய டிவிக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியாக குரலாக இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு அன்பு வணக்கம். என் பயிற்சி பட்டறையில் பங்கெடுத்து படித்து ஈன்ற பொழுதிலும் பெரிதுவக்கும் தாயை போல இன்று என் முன்னால் அருமையாக பேசி தொகுத்து வழங்குகிற அன்பு தம்பி ஹரி அவர்களுக்கு அன்பு வணக்கம். 45 கேமரா போட்டு நேரலை போட்டாலும் ராஜமோகன் மீது கொண்ட காதல் காரணமாக ஒளிந்திருந்து படம் எடுக்கும் உளவுத்துறைக்கு ஒரு வணக்கம். ஒண்ணு இல்ல, CM தொகுதினா எப்படி இருக்கணும், CM தொகுதினா இப்படி இருக்குதுன்றாங்க மக்கள். ஒரு வரியில சொல்லுனா எப்படி இருந்த குளத்தூர் இப்படி ஆயிருச்சேன்னு ஒரு ஆதங்கம். எனக்கு அண்ணனிய மேலாம் வருத்தம். ஏன் முதலமைச்சர் இவ்வளவு குறை சொல்றீங்க? இதே நடுநிலையாளர்கள்லாம் பாருங்க, டிவி எல்லாம் போட்டு பாருங்க, ஒவ்வொரு டிபேட்லயும் அவரே நடுநிலையாளர், அடுத்த டிபேட்ல அரசியல் விமர்சகர், அதுக்கு அடுத்த டிபேட்ல பொருளாதார நிபுணர். குளத்தூர்ல பள்ளம் இருக்க வாயிலடி வாயிலடி, அது பள்ளம்னு சொல்லாத, அப்புறம் அது நவீன மழைநீர் சேகரிப்பு தொட்டி. இது குளத்தூர் சாலைகளா செவ்வாய் கிரக சோலைகளா? அப்படியே நடந்து போய் பள்ளத்துல உள்ளது. அவர் என்ன சொன்னாரு? பக்கிங்காம் கால்வாயில போட்டிங் போகலாம் அப்படின்னு சொன்னாரு. அது கொஞ்சம் தூரமா இருக்கு. இதோ மழை பெஞ்சா நம்ம ரயில்வே ஸ்டேஷன் அந்த டிச்ல போட்டிங் போலாம், நீந்தி போகலாம், தண்ணியில மிதந்து போலாம். சொன்னதை ஏதாவது செஞ்சாங்களா? எதுவுமே செய்யலையே. பெட்ரோல் விலை 75 ரூபாய்க்கு குறைக்கப்படும் சொன்னாங்களே, செஞ்சாங்களா? மகளிர் கடன் முடித்து வைக்கப்படும் சொன்னாங்களே, செஞ்சாங்களா? மாணவர் கடன் முடித்து வைக்கப்படும் சொன்னாங்களே, செஞ்சாங்களா? எதுவுமே செய்யல. சனம் முடிவு பண்ணிருச்சு 2026 திமுக ஆட்சி முடித்து வைக்கப்படும் முடித்து வைக்கப்படும் முடித்து வைக்கப்படும். அதுல எங்களை கேட்கிறாங்க, உங்களுடைய கனவு சொல்லுங்க. எங்க பெரிய கனவு திமுகவை வீட்டுக்கு அனுப்பி நாட்டை காப்பாற்றுவதுதான். ஆனா நான் கூட ஒரு 50-100 பேர் வருவாங்க. ஏன்னா குடைச்சல், அவ்வளவு குடைச்சல். முதல் நாள் சொல்லி 18 மணி நேரத்தில் ஒரு மினி மாநாட்டை ஏற்பாடு செய்து காட்டியிருக்கிறார் புரசை VS பாபு. நல்ல ஒரு கைதட்டல். அதுல அவ்வளவு குடைச்சல். பேனர் வச்சா பேனர் வைக்காதீங்க, எடுத்துட்டு போறாங்க போலீஸ். அது ஒண்ணு இல்ல, அவங்க வீட்லயும் தளபதி ரசிகருக்கு இந்த பேனர் வேணும். அதுக்காக நீங்க வச்ச பேனர்ல 4 எடுத்துட்டு போறாங்க. நான் என்ன சொல்றேன், அடுத்த வாட்டி இன்னும் 40 பேனர் அடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு டோர் டெலிவரி பண்ணுங்க. அவர் எம்எல்ஏ வீட்டுக்கு அனுப்புங்க. நம்ம பேனர் எடுத்துட்டு போய் அவங்க வீட்டுக்கு அனுப்புங்க. வர எலெக்ஷனோட அவங்கள வீட்டுக்கே அனுப்புங்க தான் சொல்றோம். ஒரு 50 பேர் 100 பேர் இவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி வருவாங்கன்னு பார்த்தா அலைக்கடலா வந்திருக்காங்க. இந்த கூட்டத்தை பார்க்கும்போது ஜெயிச்சிட்டாரு ஜெயிச்சிட்டாரு தளபதி ஜெயிச்சிட்டாரு. வட சென்னை முழுக்க, தமிழ்நாடு முழுக்க தமிழக வெற்றி கழகம் TVK
போர் முழக்கம். இது வெறும் போர் முழக்கம் அல்ல. பல்லாண்டு காலமாக இந்த மண்ணை மலராக்கி இதில் ஊழலில் திளைத்து ஒவ்வொரு குடும்பமும் நல்லா இருக்கணும்னு நினைக்காம ஒரு குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும்னு எங்க வீதியில் இருக்கக்கூடிய எங்களுடைய மக்களை எல்லாம் நடுத்தெருவில் நிறுத்திவிட்ட அவர்களுக்கு எதிராக வெடித்திருக்கக்கூடிய புரட்சி முழக்கம் இந்த குளத்தூர் மண்ணில் இருந்து சூளுரைக்கிறேன். தமிழக வெற்றி கழகம் எல்லாம் போகிறது, இது உறுதி. நியூஸ் எல்லாம் பார்த்தா சிரிப்பா இருக்கு. ஒரு 3 வாரம் முன்னாடி ஒரு நியூஸ், திமுக மாநாடு, நாங்க நம்ம குளத்தூரி நாயகன் அண்ணன் மு.க. ஸ்டாலின் மாநாட்டுக்கு வராரு. மாநாட்டுக்கு குறுக்க ரேம்ப் போட்டாங்க. ரேம்ப் போட்டு தளபதி மாதிரி நடந்து வர சொல்றாங்க. நம்ம தளபதி நடந்து வரும்போது கீழ இருந்து நம்ம துண்டெல்லாம் போட்டு அப்படி எடுத்து ஒவ்வொரு துண்டை சிரித்த முகத்தோடு மேல போட்டு அப்படி திருவாரூர் தேர் மாதிரி நம்ம தலைவர் வருவாரு. ஆனா இங்க அவங்க கட்சிக்காரங்களுக்கு அவங்க தலைவர் மேல என்ன கோபமோ தெரியல, தோல்ல துண்ட போட சுருட்டி தலைமையிலே ஒரு போடு. ஒரே வரியில சொல்லவா, இத்தனை நாளா இந்த ஊடகத்தில் இருக்கக்கூடிய பேர்லாம் என்ன சொன்னாங்க, தளபதி முதலமைச்சராக ஆசைப்படுகிறார் அப்படின்னு. தப்பு, முதலமைச்சர் தான் எங்க தளபதியாக ஆசைப்படுகிறார். நினைத்து பார்க்கிறேன், மேடையில் எத்தனை பேர் இருக்கீங்க. ஒரு மாநாட்டு திடலிலே பொதுச் செயலாளர் அந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருப்பாரு, கழக மாவட்ட செயலாளர்கள் உடையாந்துகிட்டு இருப்பாங்க. மேடை பரபரப்பா இருக்கும். 15 லட்சம் கீழே இருப்பாங்க. ஆண்கள் பெண்கள் 15 லட்சம் பேர் இருந்தாலும் ஒரு பெண்ணின் மீது கூட கை வைக்காத தாயின் கருவறை போல பாதுகாப்பா என்னுடைய பசங்க நிற்பாங்க. அந்த நொடி வரும், எனக்கு தெரியும். மைக்கு முன்னாடி வந்து நிப்பேன், மேடையில ஒரு சின்ன பரபரப்பு, முகத்துல மகிழ்ச்சி, பசங்க கிட்ட எழுச்சி, எல்லார் முகத்திலும் புன் சிரிப்பு. மைக்கு முன்னாடி வந்து நின்று சந்தோஷமா ஒரு மூச்செடுத்து சொல்வேன், தர்மத்தாயின் தவ புதல்வரே. அத்தனை பெரிய தலைவர் சாதாரணமா வெள்ள சட்டை மடிச்சு விட்டு வெள்ளி காப்பை முறுக்கி விட்டு சிரித்துக் கொண்டே கசையத்து கையை அசைத்து வரும்போது காண கண்கொடி வேணும். குளத்தூர் மண்ணில் மட்டும் கிடையாதுங்க, எங்க போனாலும் நீங்க இப்படி ஒரு ஆர்கானிக்கா மக்கள் வெள்ளத்தை பார்க்கவே முடியாது. இது தானா சேர்ந்த கூட்டம். கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கு கூடக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக கூட்டம் இல்லை, கொள்கைக்கு கூடுகிற கூட்டம். நான் கேட்கிறேன், துணை முதலமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சரா இருந்தார்ல, விளையாட்டு போட்டிகள்ல ஆண்கள் கபடி போட்டியில் ஜெயிச்சா 10,000 பரிசு, பெண்கள் ஜெயிச்சா வெறும் 5,000 பரிசு இருந்தது. ஏன் ஆண்களுக்கு மட்டும் பரிசு தொகை அதிகம், பெண்களுக்கு கம்மி? ஆணும் பெண்ணும் சமம். ஆண்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ்க்கு 10,000 பெண்ணுக்கு கொடுக்கணும் மாற்றிய மனிதனின் பெயர் ஆதவ அர்ஜுனா. பாஸ்கெட் பால் ஃபெடரேஷன் இன்னைக்கு மாறி இருக்கு. ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு விளையாட போகணும்னா பயணம் செய்வதற்கு பயணச்சீட்டு வாங்கறதுக்கு இல்லாம காசு இல்லாம கஷ்டப்பட்டாங்க. இன்னைக்கு என்னுடைய கண்மணிகள் விமானங்களில் என்னுடைய வீராங்கனைகள் பறந்து கொண்டிருக்கிறாங்கன்னா விளையாட்டுத்துறையை சீர்படுத்திய சிற்பியின் பெயர் ஆதவ அர்ஜுனா. இன்னைக்கு விளையாட்டுத்துறை வளர்ந்து நிக்குது, பாஸ்கெட் பால் மாறி நிக்குது. கொடிய கொரோனா காலகட்டத்தில் பிளேயர்ஸ்க்கு மட்டும் இல்ல, ரெஃப்ரிக்கு மட்டும் இல்ல, அங்க இருக்க கோச்சுக்கு மட்டும் இல்ல, அந்த சம்மேளனத்தில் இருந்த அத்தனை பேருக்கும் தன்னுடைய பணத்தில் இருந்து பல மாதங்கள் நிறுத்தாமல் உதவி செய்து கொண்டிருந்த அந்த நல்ல மனசுக்காரர் ஆதவ அர்ஜுனா அவர்களை இந்த மேடையில் வைத்து ஒரு அரங்கனை தான் நீங்க கைத்தட்டல தந்தே ஆகும். இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் அப்படிதான். ஆட்டோ ஓட்டுநர், மூட்டை தூக்கும் தொழிலாளி, ராபிடோல வேலை செய்யக்கூடிய ஒரு இளைஞர், ஒரு சாதாரண ஐடி கம்பெனி வேலை பார்க்கக்கூடிய ஒரு மனிதன், ஆசிரியர், மாணவன், விவசாயி, விஞ்ஞானி, சாமானியர்களின் கூட்டம். இந்த தேர்தல் ஏன் தெரியுமா முக்கியமான தேர்தல்? இது திமுக என்ற பண்ணையார்களுக்கும் தாவேகா என்ற பாமரர்களுக்குமான போர். இந்த தேர்தல் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மாரையும் மேல இருந்து பார்க்கும்போது மகாலட்சுமியே உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்கு. அவ்வளவு சந்தோஷம். எவ்வளவு பெண்கள், எவ்வளவு பெண்கள் நிரம்பி வழியுது கூட்டம். இந்த கூட்டம் திமுக கிடைக்காது. ஏன் தெரியுமா? 9 மணி ஆச்சுன்னா மாப்பிள்ள கடையை சாத்து வைங்க, மாப்பிள்ள போயிருவோமா, தலைகீழா நின்று தண்ணி குடிச்சாலும் தண்ணீரில் இருக்கும் மீன் கருவாடாகலாம், கருவாடு ஒருபோதும் மீன் ஆகாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நேரம் குறைவாக இருக்கிறது. இந்த மேடைக்கு மட்டுமல்ல, தேர்தல் காலத்திற்கும் நாம ஒரே ஒரு விஷயத்தை மனசுல நிறுத்துங்க.
தேர்தல் நாளன்று நம்முடைய வாக்காளர்கள் கையில் அந்த தேர்தல் வெற்றி மை வர வேண்டும். அது வர வேண்டும் என்றால் நாம் அத்தனை பேரிடம் ஒரு மை வர வேண்டும். அது ஒற்றுமை, ஒற்றுமை, ஒற்றுமை. ஒன்னா இருப்போம், உசுரா இருப்போம், ஒருத்தர் கொண்டு வந்து நிற்போம். அது வரும். ஏன் தெரியுமா? என் தலைவனிடம் இருக்கக்கூடியது நேர்மை, உண்மை, வாய்மை. மனது நிறைந்து, உள்ளம் நிறைந்து, விடைபெற விருப்பமில்லாமல் விடைபெற்று செல்கிறேன். வெற்றி, 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 வெற்றி. தமிழக வெற்றி கழகம் வாழ்க, தலைவர் தளபதி வாழ்க. அவ்வளவுதான். குளத்தூர்லயும் அவங்களுக்கு முடிஞ்சு. ஓவர், ஓவர், ஓவர். நன்றி. சிறப்பு பேச்சாளர்னு சொன்னதுல எந்த சந்தேகமும் இல்லை.